2:12 வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணுமா? முத்தம் செய்யணும். அவர் பணிந்து கொள்ளணும். ஆண்டவர் மேல பற்றுதலா ஆசையா இருக்கணும். அவர் கோபம் வராதபடி நம்ம நடந்துக்கணும். ஹல்லேலூயா. அவர் கோபம் வந்ததுன்னா என்ன செய்யணும் என்ன சொல்றோம்னே தெரியாது. நான் கோபத்துல ஆணையிட்டேன்னு கூட ஒரு இடத்துல சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவனை கோபப்படுத்தாதபடி நம்ம செய்ய இருக்கணும். தேவனை கோபப்படுத்தாதபடி நம்ம நட இருக்கணும். தேவனை கோபப்படுத்தாதபடி நம்ம ஆவியை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் கோபப்படுறதுனால தான் பிசாசு தந்திரமா உள்ள நுழைஞ்சிடறான். அப்போ கோபப்பட்ட தேவன் கோபப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை நம்ம செய்கிறோம் என்று சிந்தித்து